ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூர்யாவோட 46th ஃபிலிம் விஸ்வநாதன் சன்ஸோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி. இது வந்து வெங்கி அட்லூரின்ற தெலுங்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸான மித்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து இதை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது மேக்ஸிமம் தெலுங்கில் எடுத்து தமிழில் இந்த டப்பிங் பண்ணுற மாதிரி இந்த வாத்திலாம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும். அண்ட் இதுவுமே வாத்தி எடுத்த டேரக்டர் தான். வாத்தியும் இவர் தான் எடுத்தார். அண்ட் லக்கி பாஸ்கரும் இவர் தான் எடுத்தார். ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமாக வந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு. சூர்யா சார் வந்து ஒரு ரஃப் ஃபேஸில் இருக்கார். பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் எதுவும் ஹிட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் அவர் நடித்த இந்த கருப்புன்ற ஃபிலிமும் வந்து சரியான ரிலீஸ் டேட் இல்லாமல் தள்ளி போயிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபிலிமோட டீசர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து சூர்யா, மமிதா பைஜோ, ராதிகாலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இதில் சூர்யா வந்து அவரோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 40+ இயர்ஸில் இருக்கிற ஒரு ஆளாகவும் ஒரு குழந்தைக்கு அப்பாவும் வர்றாரு. அண்ட் மமிதா வந்து ஒரு 20+ இருக்கக்கூடிய ஒரு எங்காலாக வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இது வந்து சில இண்டஸ்ட்ரியில் இந்த சப்ஜெக்டில் வந்து ஆல்ரெடி படம் வந்திருக்கு. பட் தமிழில் பெருசாக அவ்வளோ வந்ததில்லை. டிடிபிஆர்டின்ட்டு ஒரு தெலுங்கு ஹிந்தி ஃபிலிம் கூட அஜய் தேவ்கன் சாரும் ராகுல் பிரீத் சிங்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட் மட்டும்தான் சேம். பட் வந்து இதே மாதிரி ஸ்டோரி இருக்குமான்றது அது வந்து படம் வந்தால் தான் தெரியும். பட் வந்து ஒரு யங் உமன் வந்து ஒரு கொஞ்சம் வயசான ஒரு ஹீரோவை வந்து லவ் பண்ணுற அந்த கான்செப்ட் இதே தான். அண்ட் ரொம்ப நாள் கழித்து சூர்யா சாரை வந்து ஒரு லவ் ஃபிலிமில் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட கேரியரில் வந்து ரொம்ப அவரை வந்து எல்லாரும் ரசித்து பார்த்தது அந்த ஜென்னரில் தான். கஜினியில் வந்து அவர் என்ன தான் மொட்டை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி அடிச்சிருந்தாலும் நம்ம மனசில் வந்து இடம் பிடிச்சது சஞ்சய் ராமசாமி வந்து அந்த ஹேண்ட்ஸமான சூர்யா தான். அண்ட் அதுக்கப்புறம் வாரணமாயிரமில் வந்து சூர்யா ஆகட்டும், இதெல்லாம் தான் வந்து வெறும் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்குமே அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கெட்டப்பில் அந்த ஒரு மோடில் வந்து சூர்யா சாரை பார்க்க எல்லாருமே ரொம்ப அவலாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவர் இந்த மாதிரி பார்க்கறது எனக்குமே நல்லா தான் இருந்துச்சு. டீசரை பற்றி சொல்லணும்னா டீசெண்டாக இருக்குது. பெருசாக எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அதே சமயம் ரொம்ப சுமார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது, இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்குமே நல்லா இருக்குது. ரீசெண்டாக வந்த சூர்யா சாரோட ஃபிலிம்ஸில் ரெட்ரோக்கு முன்னாடி வந்த கங்குவா ஆகட்டும், அதுக்கு முன்னாடிலாம் வந்த காப்பான், என்ஜிகே இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எதுலேயுமே வந்து அவரோட அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்போம். நானும் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இந்த சைடை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ஈகராக விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ஜூலை ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இது வந்து சூர்யா சாருக்கு ஒரு தியேட்ரிக்கல் கம்பேக் ஹிட்டாக இருக்குமான்னு. தேங்க்ஸ், பாய்.